الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: دعوة المرء المسلم لأخيه بظهر الغيب مستجابة عند رأسه ملك معكل كلما دعا لأخيه بخير قال الملك المعكل به آمين ولك بمثله أو كما قال عليه الصلاة والسلام. رواه المسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இந்த உலகத்தில் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த செல்வம், இறைவன் கொடுத்த செல்வாக்கு, இறைவன் கொடுத்த ஆரோக்கியம், இறைவன் கொடுத்த அழகு, இறைவன் வழங்கிய அறிவு, இறைவன் வழங்கிய நிம்மதி, இது போன்ற இன்னும் ஏராளமான இறைவனின் நிஅமத்துகள், அருள் பாக்கியங்கள் பூரணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம். அதனை தொட்டும் நம்முடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகின்றோம். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் இறைவன் கொடுத்த செல்வாக்கும் செல்வமும் ஆரோக்கியமும் அழகும் அறிவும் நிம்மதியும் அவனுக்கு நிரந்தரமாக
நிலையாக பூரணமாக அவைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது உண்மைதான், அதில் குற்றம் ஏதும் இல்லை. ஆனால் அதே அடிப்படையில் இந்த வாக்கியங்களை தாண்டி இறைவன் கொடுத்த உயர்ந்த ஈமான் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும், அதற்காக நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவைகளை தாண்டி மேலோங்கி இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் இறைவன் கொடுத்திருந்தாலும் அது பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் அவைகளை தாண்டி ஈடு இணையற்ற ஈமான் நமக்கு முழுமையாக நாம் அதை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தின் விஷயங்களை தாண்டி இந்த ஈமான் மாத்திரமே நாளை மறுமை வரை நமக்கான வெற்றி பாதையை காட்டும். நாம் பெற்றிருக்கின்ற செல்வங்களும் செல்வாக்குகளும் அறிவுகளும் ஆரோக்கியமும் இந்த உலகத்தோடு நின்றுவிடுமே தவிர உலகத்தை தாண்டி மறு உலகிலும் நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த ஈமான். இந்த ஈமான் முழுமையாக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் தேடுதலும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனின் உள்ளத்தில் அடியிலிருந்து உருவாக வேண்டிய அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை குறித்து சொல்லும் போது அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் இந்த பூமி நாளை மறுமைக்கான விளை நிலம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹயாத்துத் துன்யா ஹிய மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகத்தின் வாழ்க்கை நாளை மறுமையில் உனது வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ஒரு இறை நம்பிக்கையாளனின் ஈமானுடைய உலகத்தின் வாழ்க்கை என்பது வரையறுக்கப்பட்டது, வரம்புகளுக்கு உட்பட்டது. எப்படியும் வாழலாம் என்ற இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவன் ஒரு இஸ்லாமியன். எப்படியும் வாழ்ந்துவிடலாம், எதையும் பின்பற்றலாம் என்று உலகத்தின் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இதை நீ செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்துவிடக் கூடாது, இதை செய்தால் உலகத்தை தாண்டி மறுமையிலும் உனக்கு பயனை தரும், இதை செய்தால் இந்த உலகத்தோடு உனது வாழ்க்கை தண்டனைக்குரியதாக மாறிவிடும் என்பதெல்லாம் மார்க்கம் ஒவ்வொரு நொடியிலும் அவனுக்கு போதனை செய்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வசனத்திலும் பெருமானாரின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அல்லாஹ் மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்த். இத்தனை சட்டங்கள் வேதங்கள் நபியின் வழிமுறைகள் இருந்தும் அதை பின்பற்றுவதை தாண்டி உலகத்தில் பூமியில் குழப்பங்களை செய்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையையும் குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் நமக்கு சொல்லுவார். இந்த கட்டளைகளை, இந்த சட்டதிட்டங்களை, பெருமானாரின் அறிவுரைகளை ஒருவன் மீறும் போதுதான் இயற்கை பேரழிவுகளால், நோயால், துன்பத்தால், கஷ்டத்தால் அவர்களை சோதித்து அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துகின்றான். நமக்கு கிடைத்த ஈமான் அது முழுமை அடைவதற்கு ஆசைப்பட வேண்டும். இறைவன் கொடுத்த ஈமான் அதை பரிபூர்ணமாக பெறுவதற்கான தேடலில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்களே, فقد قال النبي صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد بهن حلاوة الإيمان. மூன்று தன்மைகள் எவரிடம் இருக்குமோ, மூன்று தன்மைகளை யார் பெற்றிருப்பானோ,
மூன்று குணங்களை யார் ஒருவன் தன்னகத்தே கொண்டிருப்பானோ அவனுக்கு ஈமானின் சுவை கிடைக்கும், அவனுக்கு ஈமான் பரிபூர்ணம் அடையும், அவனுடைய ஈமானுடைய தேடல் முழுமை பெறும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவன் ஈமானின் முழுமையை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு ஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, இறைவனும் இறை தூதரும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மற்ற எல்லாரையும் விட அதிகம் நேசத்திற்குரியவராக மாறிவிடும் போது, பெற்றோரை விட, பெற்ற பிள்ளைகளை விட, மனைவியை விட, சகோதரர்களை விட, சொந்த பந்தங்களை விட, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு இறைவனும் இறை தூதரும் அதிகம் நேசத்திற்குரியவர்களாக மாறிவிடும் போது அந்த மனிதன் ஈமானின் சுவையை பரிபூரணத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது தன்மை, ஒமன் கான யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், ஒரு மனிதனை இறைவனுக்காக நேசிப்பது, ஒரு மனிதனை இறைவனுக்காக வெறுப்பது. இந்த உலகத்தில் இவன் பயன் தரக்கூடியவன், இவன் நமக்கு உதவி செய்பவன், இவன் எனக்கு எல்லா நிலையிலும் பாவத்தை கூட உறுதுணையாக இருப்பவன் என்ற சிந்தனையை தாண்டி ஒரு மனிதனை பார்த்தால் இறைவனின் ஞாபகம் வரும். ஒரு மனிதன், ஒரு நண்பன் நமக்கு தொழுகையை, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார். மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக ஒரு மனிதனை நேசிப்பது, இறைவனுக்காக இவன் இறை மார்க்கத்தை தாண்டி வாழுகின்றான். இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய செயல்களில் அவன் ஈடுபடுவதும் இல்லாமல் நம்மையும் அதில் நுழைக்கின்றான் என்று ஒருவனை வெறுத்தால் இறைவனுக்காக, எந்த மனிதனையும் இறைவனுக்காக நேசிப்பதும் எந்த மனிதனையும் இறைவனுக்காக வெறுப்பதும் அவனுக்கு ஈமானின் சுவையை பரிபூர்ணத்தை பெற்றுத்தள்ளும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது தன்மை, உலகத்தில் எல்லாரையும் விட இறைவனையும் இறை தூதரையும் அவன் நேசித்திருக்க வேண்டும். இரண்டாவது தன்மை, ஒரு மனிதனை இறைவனுக்காக நேசிப்பதும் இறைவனுக்காக வெறுப்பதும். பெருமானார் சொன்னார்கள் மூன்றாவது, ஒமன் கான யுல்கா ஃபின்னார் அஹப்பு இலைஹி மிம்மா ஐ யர்ஜிஉ இலல் குஃப்ரி பஅத இதா அன்கதஹு அல்லாஹு மின், ஈமானை விட்டும் வெளியேறுவதை விட யான் நெருப்பில் இருந்து கருகுவதை விரும்புபவன் என்ற நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் ஈமானை விட்டு தாண்டிவிடக் கூடாது, ஈமானை வெறுத்துவிடக் கூடாது. இறைவன் தந்த உன்னதமான ஈமான் என்ற வாக்கியத்தை நிராகரித்து விடக் கூடாது. என்னை நெருப்பில் போட்டாலும் சரி ஈமானை விட்டுவிட மாட்டேன் என்ற உறுதி யார் ஒருவனுக்கு உள்ளத்தில் மேலோங்குமோ அவன் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. வாழ்க்கை முழுக்க அடுக்கடுக்கான சோதனைகள் இந்த உலகத்தில் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவானே குர்ஆன் ஷரீஃபில், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ, உயிர் சேதத்தால், பசியால், பட்டினியால், நோயால், கஷ்டத்தால் உங்களை நான் சோதித்துக் கொண்டே இருப்பேன். சொந்த பந்தங்கள் நம்மை விட்டும் பிரிந்துவிடும், பிரியத்திற்குரிய பெற்றோர்கள் நம்மை விட்டும் பிரிந்து விடுவார்கள். ஆசையாக, பாசத்தோடு நாம் பெற்ற குழந்தைகள் நம்மை விட்டும் பிரிந்து விடுவார்கள். நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிந்து விடும். وَلَنَبْلُوَنَّكُمْ
நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால். பயத்தால் பட்டினியால் உங்களை நான் சோதித்துக் கொண்டே இருப்பேன். சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இத்தனை சோதனைகளையும் தாங்க வேண்டும் என்று சொன்னால் உயரிய ஈமானை நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த சோதனைகள் பனியை போன்று நம்மை விட்டும் கடக்கும். நாம் ஈமான் கொண்டு விட்டோமே, இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோமே, ஏன் எனக்கு சோதனை என்ற எண்ணம் ஒரு முஃமினுக்கு வந்துவிடக் கூடாது. இஸ்லாமியனாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஈமானை ஏற்றுக்கொண்டேன், குர்ஆனை அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பெருமானாரை வழியை கடைபிடிக்கின்றேன், எனக்கு ஏன் சோதனை வர வேண்டும் என்ற ஒரு நிலையும் ஒரு சிந்தனையும் ஒரு முஃமினுக்கு வந்துவிடக் கூடாது. சிரமங்களோடு வாழ்வதுதான் ஈமானின் தன்மை என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு ஈமான் பலமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு கடினமான சோதனையை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். யாருடைய ஈமான் பலமானதாக இருக்கின்றதோ, உறுதியாக இருக்கின்றதோ, அவர்களுக்கு தான் அடுக்கடுக்கான சோதனைகள் கண்கூடாகவே பார்க்கலாம். நாம் பெறக்கூடிய சோதனைகளை விட ஈமானை ஏற்றுக்கொண்டதால், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றியதால் எத்தனை ஈமானுடைய மக்கள் தினம் தினம் போரால், பசியால், பட்டினியால், அரசாங்கத்தின் நெருக்கடியால். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வசனத்தை பதிவு செய்வார். அஹஸிபன் நாஸி ஐ யத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தால் இந்த உலகத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஈமானை பெற்றுக் கொண்டதால் உங்களுக்கு சோதனைகள் வராது என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா? இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது தெரியுமா? பத்ர் களத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமையான மிஹ்ஜஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஷஹீதுகளின் தலைவர் என்று அறியப்பட்டவர் மிஹ்ஜஹ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுதமான வாயினால் நாளை எனது உம்மத்தில் முதல் சுவனத்தில் அழைக்கப்படும் நபர் மிஹ்ஜஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்பட்டவர். பத்ர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் மிஹ்ஜஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை கேள்விப்பட்ட அவருடைய பெற்றோரும் குடும்பத்தாரும் அதிர்ச்சி அடைந்து ஈமானை ஏற்றுக்கொண்ட மிஹ்ஜஹ் இந்த நிலையில் இறந்து விட்டாரே என்ற வருத்தமடைந்த போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். அஹஸிபன் நாஸி ஐ யத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமானை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்கள் வராது என்று எண்ணிக்கொண்டீர்களா? அப்படி அல்ல. இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது சோதனைகளும் சிரமங்களும் நிறைந்தது என்பதை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். ஈமான் கொண்டவர்கள் எத்தனை சோதனைகளை, கஷ்டங்களை அவர்கள் சந்தித்தாலும் தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருப்பார்கள். இறைவன் சோதனைகளை பூமியில் கொடுப்பதே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற நிலையை பிரித்து அறிய வேண்டும் என்பதற்காகத்தான். சிலருக்கு மரணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான். எதிர்பாராத மாற்றமான முடிவுகளை கொடுத்து அல்லாஹ் சிலருக்கு சோதிப்பான். சிலருக்கு உடல் குறைபாடுகளால்,
நோயினால் அல்லாஹ் சோதிப்பான். அடுக்கடுக்கான வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள். சிலருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை பெற்றோர்கள் மகிழ்ச்சியை நிறைவுபடுத்துவதற்கு முன்பாக அந்த குழந்தையை அல்லாஹ் அவர்களிடமிருந்து பறித்திருப்பார். சிலருக்கு குழந்தைகளே இருக்காது உலகத்தின் வாழ்க்கையில். சில குழந்தைகள் பிறக்கும், அல்லாஹ் அந்த குழந்தையின் தாயை உயர்த்தி இருப்பார். இந்த உலகத்தில் கடைசி வரை யார் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவன் கட்டளைக்கு கட்டுப்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து ஈமானுடைய மக்களை சோதித்துக் கொண்டே இருக்கின்றார். எல்லாருக்கும் பொதுவானதுதான். இந்த பூமியில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், அதிகமான சோதனைகளை பெற்றவர்கள் நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஷரீஃபில் எண்ணற்ற வசனங்கள் நபிமார்களை சோதனைகளை குறித்து படிப்பினையாக குர்ஆன் முழுக்க அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மார்க்கத்தை சொன்னதால், வேதத்தை எடுத்தோதியலால் 3 வருட காலங்கள் ஊர் ஒதுக்கம் செய்யப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பள்ளத்தாக்கில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருட காலங்கள். தன்னுடைய குடும்பத்தாரால், தனது ஊர் மக்களால், தன்னுடைய சொந்தங்களால் ஒதுக்கப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, மார்க்கத்தை போதனை செய்ததற்காக. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அடுக்கடுக்கான படிப்பினைகளை நமக்கு சொல்லுவார். ஒரு விஷயம் நமக்கு நடக்கின்றது என்று சொன்னால், ஒரு சோதனை நமக்கு வருகின்றது என்று சொன்னால், அது இறைவனின் விதித்த விதியின்படி நமக்கு வருகின்றது என்பதை நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். இறைவனின் நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றும் நம்மை அடையாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ், அவன் மீதே நமக்கான நம்பிக்கை மீண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃபில், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை சோதனைகளும், உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை முசீபத்துகளும் இறைவனால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இல்லாமா கதபல்லாஹு லனா, இறைவன் நிர்ணயிக்காமல், இறைவன் நாடாமல் எந்த ஒன்றும் உங்களை அடையாது. ஓ மௌலானா, அவன்தான் அத்தனை விஷயங்களுக்கும் உயர்ந்த அதிபதி. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அவன் மீதே சார்ந்திருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் அல்லாஹ் குர்ஆனின் வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துவார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாகிவிட்டால் எதையும் சாதிப்பதற்கும் சந்திப்பதற்கும் அவன் தயாராகி விடுவான். ஈமான் உறுதியாகிவிட்டால் எதை குறித்தான அச்சங்களும் அவனுக்கு இருக்காது. அல்லாஹ் சொல்லுவானே வலிமார்கள் குறித்து, இறைவனை நெருக்கமற்ற நல்லடியார்கள் குறித்து, லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைவனுடைய நெருக்கம் பெற்றவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இருக்காது. எதை பற்றியும் எவனை பார்த்தும் அஞ்ச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நஜ்தை நோக்கி தாதுர் ரிகா என்ற போருக்காக நாங்கள் சென்று விட்டு திரும்பினோம். திரும்பக்கூடிய நிலையில் மதியம் நேரம் என்பதால் களைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அத்தனை சஹாபாக்களும் ஒரு மரத்துக்கு அருகாமையில் நிழலில் ஒதுங்கினார்கள். வெயிலின் தாக்கத்தால் சிறிது நேரம் உறங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பெருமானாரும் சஹாபாக்களும் சில மரங்களின் அடித்தளத்தில் ஒதுங்குகின்றார்கள். அந்த நேரத்தில்
ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்தின் அடியில் உறங்குவதற்காக படுக்கின்றார்கள். அப்படி படுக்கின்ற போது பெருமானார் வைத்திருந்த அந்த வாளை மரத்தின் ஒரு இடத்தில் தொங்க விட்டு பெருமானார் படுக்கின்றார்கள் மரத்திற்கு கீழாக. இதை எதிர்பார்த்து பதுங்கி இருந்த ஒரு கிராமவாசி பெருமானாரின் வாளை அவர்கள் படுத்திருந்த சமயத்தில் கையில் எடுத்து விட்டார். எடுத்த அந்த கிராமவாசி பெருமானாரை நோக்கி சொன்னார், என்னிலிருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்டார். வாளை தொங்க விட்டு பெருமானார் மரத்தின் கீழே படுக்கின்றார்கள். சமயம் பார்த்து அதை எடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிராமவாசி பெருமானாரின் மீது வாளை நீட்டியவராக கேட்டார், என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்டார் பெருமானாரை நோக்கி. கொஞ்சமும் கூட தயங்காமல் பெருமானார் சொன்னார்கள், ஃபகுல்து அல்லாஹ், என்னை காப்பாற்றுபவன் அல்லாஹ். மீண்டும் கேட்டார் அந்த கிராமவாசி, நீ நிராயுதபாணியாக என்னிடம் உனது வாள், உனது உயிர் எனது கையில், இப்பொழுது சொல், என்றிருந்து உன்னை காப்பாற்றுவது யார்? பெருமானார் சொன்னார்கள், ஃபகுல்து அல்லாஹ், என்னை காப்பாற்றுபவன் அல்லாஹ். மூன்றாவது தடவையாக அந்த கிராமவாசி சொன்னார், எவ்வளவு தைரியம், என்னிடம் வாள் இருக்கின்றது, உன் கையில் எதுவுமே இல்லை. நான் நினைத்தால் இப்பொழுதே உன்னுடைய உயிரை பறித்து விடுவேன். இப்பொழுது சொல், என்ற இருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று சொன்ன போது மூன்றாவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்து அல்லாஹ். மூன்றாவது தடவை அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்ட அந்த கிராமவாசி நடுக்கமுற்று கையில் இருந்த வாளை கீழே போட்டார். பெருமானார் வாளை கையில் எடுத்தார்கள். எடுத்து விட்டு சொன்னார்கள், இப்பொழுது சொல், என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுவது யார்? பயமுற்று நடுக்கத்தோடு அந்த இடத்திலேயே பெருமானாரை கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. பெருமானாரை மன்னிப்பு கேட்டார் என்பது வரலாறு. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், வலம் யுஆகிபுஹு ஜாலிஸா, பெருமானார் அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள். பெருமானாரின் குணத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வார்கள். ஈமானிடம் இருந்த உறுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் சௌரு குகையில் மறைந்திருக்கின்றார்கள். பெருமானாரோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அந்த நிலையை பதிவு செய்வான். ஃபகத் நஸரஹு அல்லாஹு இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானி இஸ்னைனி இத் ஹுமா ஃபில் கார். இரண்டு நபர்கள் சௌரு குகையில் மறைந்திருக்கின்றார்கள். குகையில் வாசலே எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதட்டத்தோடு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் குகைக்கு உள்ளே, நம்மை சுற்றி விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் நம்மை நெருங்கி விட்டார்கள். பதட்டத்தோடு இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய நண்பரிடத்தில் சொன்னார்கள், பெருமானார், லா தஹ்ஸன், லா தஹ்ஸன், இன்னல்லாஹு மஅனா, நம் இருவரோடு, நம்மோடு இறைவன் இருக்கின்றார், அஞ்ச வேண்டாம் என்று சொன்னார்களே.
எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில், எந்த நேரத்தில் நம்மை கஷ்டங்கள், சோதனைகள் நெருங்கினாலும் உறுதியான ஈமான், உறுதியான இறையச்சம், இறைவனுக்கு மாத்திரமே அஞ்சும் தன்மை நமது உள்ளத்தில் மேலோங்கி விட்டால் எந்த அரசனும் சரி, எந்த அதிகாரியும் சரி நம்முடைய காலுக்கு கீழ் என்பதை உணர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறுபட்ட சிரமங்களை, கஷ்டங்களை அனுபவித்தவர்கள். உடையில்லாமல் வெறும் மேலோடு பாலைவன பூமியில் இழுத்துச் செல்லப்படுவார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. நெருப்பின் கங்குகளை வாயில் போட்டு கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. சுடுமணலில் அதிகமான சூட்டோடு இருக்கக்கூடிய பாறாங்கற்களை நெஞ்சில் வைத்து பொசுக்கப்பட்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. கடுமையான சோதனைகளை கொடுத்தார்கள் காஃபிர்கள். ஆனால் எத்தனை சோதனைகளை பெற்ற பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளத்தில் இருந்தும் வாயிலிருந்தும் வந்த வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அஹத். எவ்வளவு உறுதியான கொள்கை, எவ்வளவு உறுதியான ஈமான். யாசீர் ரலியல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக 2 ஒட்டகங்களால் கால்கள் கட்டப்பட்டு 2 புறமும் ஒட்டகங்களை ஓட்டவிட்டு 2ஆக பிக்கப்பட்டார்களே, இதை நேரடியாக பார்த்தார்கள் அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா. மார்க்கத்தின் முதல் ஷஹீதுகள் இவர்கள் எல்லாம். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக 2ஆக பிக்கப்பட்டார்களே, இதை பார்த்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்கும் போது சொன்னார்களே, எந்த நிலையிலும் எனது மார்க்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்கள். ஈட்டியால் மர்ம உறுப்பில் குத்தப்பட்டு இறக்கின்றார்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா. ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள். பெருமானார் சொன்னார்களே, சுமணத்திற்கு தயாரிகள் என்று சொன்ன போதே சாப்பிட்ட பாதியோடு எந்தெந்த வேலைகளை சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலைகளை பாதியோடு போட்டு போருக்கு விரைந்தார்களே. ஏன் இந்த நிலைமை? ஈமானின் உந்துதல், ஈமானின் உந்துதல். இத்தகைய உறுதியான ஈமானை நம்முடைய காலங்களில் பார்க்க முடியுமா என்று சொன்னால் பார்க்க முடியும், பார்க்க முடியும். சஹாபாக்களும் இறைநேசர்களும் உயிர் தியாகிகளும் எந்த ஈமானை இறைவனிடம் என்று பெற்றார்களோ அந்த ஈமான் இன்றைய காலத்தில் நம்மால் பார்க்க முடியுமா என்று சொன்னால் பார்க்க முடியும். அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கின்றான். பலஸ்தீனத்தில் தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அந்த கசாபினுடைய மக்கள், நாடோடிகளாக திரிந்த அந்த யூதர்களை அரவணைத்து இடமளித்த அந்த மக்கள் இப்பொழுது தங்களுடைய உரிமைக்காக சொந்த நாட்டில் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களின் துரோகத்தால் உரிமை இழந்து அகதிகளாக விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சொந்த நாட்டில் 80% அபகரித்த அந்த யூதர்கள் மீதம் உள்ள 20% இருக்கக்கூடிய கசாபினுடைய மக்களை சோதனைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது கசாபினுடைய பகுதி. ஒவ்வொரு நாளும் பச்சிளம் குழந்தைகள் பயத்தோடு தங்களின் பெற்றோர்களை கட்டியணைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தை ஏவுகணையின் தாக்குதல்களுக்கு இரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
கண் முன்னே இறந்து கிடக்கும் தாயை தூங்கிக் கொண்டிருப்பதை போன்று குழந்தைகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. தாக்குதல்களால் காயமுற்று அமர்ந்திருக்கக்கூடிய தந்தையை 3 வயதை கூட அடையாத அந்த குழந்தைகள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், சதை பிண்டங்கள், குப்பை கூலங்கள், கடும் குளிர், மின்சாரம் கூட இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டங்களை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். உலகின் பல பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்படக்கூடிய நிவாரண பொருட்களை கூட யூத ராணுவம் தடுத்து வைத்திருக்கின்றது. பல்வேறுபட்ட சமூக ஆர்வலர்கள் இதுவரை 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள். எப்போதும் இல்லாத அளவிற்கு கசாவில் பசியின் கொடுமை உச்சத்தில் இருப்பதாக ஐநாவில் அது சார்ந்த நிகழ்வுகள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகம் சந்தித்த முதல் ஜும்மா கசாவினுடைய அந்த இமாம் சொல்லுகின்றார், பசியின் காரணத்தால் என்னால் குதுபா கூட ஓத முடியாத நிலை. அதே பசியின் காரணத்தால் அதை கேட்க கூட சக்தி இல்லாத நிலையில் நீங்கள் வாருங்கள் தொழுகுவோம் என்று சொல்லி கண்ணீரும் கடலுமாக ஜும்மாவை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக இவைகள் அனைத்தும் கசாவின் கோர காட்சிகள். நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஈமான் ஈமான் என்று. ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று என்ற சொல்லுக்கு சஹாபாக்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் படமாகவும் பாடமாகவும் அந்த கசாவினுடைய மக்கள் நமக்கு கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். போர்க்களங்களில் இடர்பாடுகளுக்கு மத்தியில் கஷ்டங்களோடு இணையதளங்களில் பார்க்க முடிகின்றது. ஒரு சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனால் மயக்கம் மருந்து கொடுப்பதற்கு மருந்து இல்லை. அந்த சிறுவன் சொன்னார், எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள், எனக்கு வழி தெரியக்கூடாது என்பதற்காக நான் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றேன். அவன் குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. ஒரு சிறுமி மூச்சு திணறலை தனக்கான ஆக்சிஜனை கூட வேறொரு சகோதரிக்கு கொடுத்து தன்னுடைய உயிரை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்ததை கண் முன்னே இணையதளங்களிலே பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? பட்டினியோடு ஒரு குழந்தை ஒரு பண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த கேமராமேனை நோக்கி உங்களுக்கு வேண்டுமா என்று கை நீட்டி கேட்டதே அந்த குழந்தை. தனக்கு பசியோடு இருந்தும் அடுத்தவர்களை அரவணைக்கும் நிலை. ஒரு வீடு இடிந்த சுக்குநூறாக அதிலிருந்து ஒரு பெண்மணி தன்னை முழுவதுமாக மறைத்த நிலையில் எத்தனையோ மனிதர்கள் அவர்களை கை கொடுத்து தூக்குவதற்கு முயற்சித்த போது அந்நிய ஆணை தொடமாட்டேன் என்ற ரீதியில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று தன்னுடைய முயற்சியால் இடிந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தாரே அந்த பெண்மணி. ஒரு பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணின் கணவனுடைய ஜனாசா வைக்கப்பட்டது. அந்த பெண் சொல்றார், நான் அழுக மாட்டேன், இறைவனின் பாதையில் என்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார், நான் அழுக மாட்டேன், எங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் இந்த பைத்துல் முகத்தஸிற்காக நான் போராளிகளாக மாற்றுவேன் என்று சொன்னாரே. இந்த சிந்தனையும் இந்த தைரியமும் இந்த உலகத்தில் எந்த நாடுகளின் பெண்மணிகளுக்கும் இல்லை, இந்த நாடுகளின் பெண்மணிகளுக்கும் இல்லை. இப்படியான ஈமானிய காட்சிகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் இந்த உலகத்தில் இன்று நடக்கும் சூழலை அன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி காயிமத்துன் பி அம்ரில்லாஹி லா யதுர்ருஹும் மின் ஹதிஹிம் அவ் காலிஃபிஹிம் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹி வ ஹும் நஹருன் நாஸ் அலைஹி. ஒரு காலம் வரும்
எல்லா நிலையிலும் சத்தியத்திற்காக கியாமத் வரை போராடிய கூட்டம் ஒன்று எல்லா காலத்திலும் இருக்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், யார் அந்த கூட்டம்? ஹும் ஃபில் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸை சுற்றி உள்ளவர்கள் அவர்கள் என்று சொன்னார்களே. இந்த யூத துரோகிகளுக்கு எதிரான போராட்டம், போர்கள் இப்பொழுதெல்லாம் முடியாது. கியாமத் வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். உலகத்தின் அழியும் இறுதியில் தஜ்ஜால் என்ற ஒரு பொய்யன் வருவார். பல அற்புதங்களை நிகழ்த்தி நரகத்தின் பக்கம் மக்களை அழைத்து செல்வார். அதே நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக இந்த பூமியில் இறங்குவார்கள். யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால், இஸ்லாமியர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈசா நபிக்கு பின்னால் போர் கடுமையாகும். யூதன் அத்தனை நபர்களும் கொல்லப்படுவார்கள். தஜ்ஜால் ஈசா நபியின் வாளுக்கு இரையாவான் என்பது ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. புகாரியில், முஸ்லிமில் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கூறிய செய்தி. இந்த போர்கள் எல்லாம் இப்பொழுது முடியாது. ஆனால் பெருமானார் சொன்ன அந்த கூட்டம் இறுதி வரை உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவார், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், மிக விரைவில் இறைவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை, அந்த உதவியோடு தான் அந்த ஈமானுடைய மக்கள் காலம் முழுக்க போராடி கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் சொன்னார்களே, ஷாம் நாட்டிற்கு நற்செய்தி உண்டு. எந்த காலத்திலும் யாராலும் அந்த ஷாம் அழிக்கப்பட முடியாது என்று சொன்னார்களே. சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் ஆகிய ஒட்டுமொத்த நாடுகள் தான் ஷாம் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடம் ஷாமுடைய பகுதி. மூன்றாவது புண்ணிய தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடம் ஷாமுடைய பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அதிகமான நபிமார்கள் சுஜூது செய்த பூமி அந்த ஷாமுடைய பூமி. வானவர்கள் அதிகமாக இறங்கக்கூடிய பூமி அந்த ஷாமுடைய பூமி. வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரைத்து வைத்திருக்கும் பூமி ஷாமுடைய பூமி. பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுவும் ஷாம் தான். 8000க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதானார்களே, அதுவும் ஷாமுடைய பூமிதான். உலகில் பல இடங்களில் குழப்பங்கள் மிகைக்கின்ற போது ஈமான் ஷாமின் பக்கம் தஞ்சபுகும் என்று சொன்னார்களே, அந்த பூமியும் தற்போதைய பலஸ்தீனிய பூமிதான். கியாமத் வரை அந்த பூமியில் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்களே பெருமானார், அந்த பூமியும் ஷாமுடைய பூமிதான். இப்படி ஏராளமான செய்திகள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கும் பூமி அந்த ஷாம் தான். தஜ்ஜால் கொல்லப்படும் பூமி அந்த ஷாம் தான். ஏன் நாளை மஹ்ஷர் பெருவழியும் அந்த ஷாமுடைய பூமி தான். ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதுதான் தலையாய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவார், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் பார்த்தும் பாராமுகமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறைவன் தாமதிப்பதெல்லாம் பார்வைகள் நிலைகுத்தி இருக்கும் அந்த நாளுக்காகத்தான் என்பதாக இறைவன் குர்ஆனின் வாயிலாகவே எச்சரிக்கை செய்கின்றார். இந்த உலகத்தில் விதை விதைத்தவன் வினை அறுப்பார், வினை விதைத்தவன் வினை அறுப்பார். நாம் எதை செய்கின்றோமோ திரும்ப அது நமக்கு வரும். நல்லதை செய்தால் நன்மை நமக்கு வரும், தீமை செய்தால் தீமை நமக்கு வரும். இதுதான் இறைவன் இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கும் நியதி. காலம் முழுக்க
அந்த மக்கள் சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லாம் உள்ள இறைவன் அந்த மக்களுக்கு மிக விரைவான வெற்றியை வழங்குவானாக. சோதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நிம்மதிகளை வழங்குவானாக. இறந்த அந்த ஷஹீதுகளுக்கு உயர்ந்த சுவனத்தை வழங்குவானாக என்று ஒவ்வொரு நேரையிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் அந்த மக்களுக்கு உயர்வான வெற்றிகளை மிக விரைவாக தருவார். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.